ஓஷன் மிரேக்கிள்ஸ் என்ற ஒரு தலைப்பில் நாம் யாவரும் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருந்து தேவனுடைய செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரட்டிப்பான அற்புதங்கள் என்றதான ஒரு தலைப்பு. ஆல்ரைட், இதற்கு கீழே 2 பிரசங்கங்களை முடித்து இன்றைக்கு நாம் 3வது பிரசங்கத்திற்குள் வருவதற்கு நாம் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். அப்போ நாம் முன்கூட்டி பேசின 2 பிரசங்கங்களின் ஒரு சின்ன சுருக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி விரும்புகின்றேன். ஸ்டடி 1 முதல் பிரசங்கம் தலைப்பானது God multiplies what we surrender. நாம் ஒப்பு கொடுப்பதை தேவன் பெருக பண்ணுகிறார் என்றதான ஒரு தலைப்பை நாம் யாவரும் கேட்டோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் யாவரும் இந்த வேத பகுதியில் இருந்து தேவனுடைய செய்தியை நாம் கேட்டோம். நாம் இன்றைக்கு தியானித்து வருகிற இந்த தியானம் எலிஷா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் கேட்டு வருகின்றோம். இந்த கதையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரியமானவர்களே, ஒரு விதவையான தாய், அவளுக்கு 2 குமாரர்கள், கடன்காரன் துரட்டி கொண்டிருக்கிறான், ஒன்றுமில்லை என்று அழுது நின்றபோது எப்படி எலிஷா தீர்க்கதரிசி ஒரு அற்புதத்தை அந்த வீட்டுக்கு செய்தார் என்று சொல்லி நாம் எல்லோரும் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் பெரியவர், ஆமேன். அவங்க கையில் இருந்த கொஞ்சத்தை ஆண்டவர் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. இதைத்தான் நாம் சென்ற நாட்களில் கற்றுக்கொண்டோம். 2வது தியானமானது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 8லிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் 2வது பிரசங்கத்தை நாம் கேட்டோம். த மிரேக்கிள் ஆஃப் நியூ லைஃப் என்று நாம் கேட்டோம். புதிய வாழ்க்கையின் அற்புதம் என்ற ஒரு தலைப்பில் தேவனுடைய செய்தியை கேட்டோம். அருமையான ஒரு பெண்மணி, சுனாமைட் என்று சொல்லப்படுகிற ஊராரான இந்த பெண்மணியை ஆண்டவர் எப்படி பிரியமானவர்களே மரித்து போன குமாரனை உயிரோடு கொண்டு வந்தார். பிள்ளை இல்லாமல் இருந்தவளுக்கு பிள்ளை கொடுத்து, பிள்ளை மரித்த போது பிள்ளையை உயிரோடு எலிஷா தீர்க்கதரிசியின் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய, இப்படியாய் அந்த பிள்ளையை ஆண்டவர் சுகத்தோடு கொண்டு வந்தார் என்று நாம் கேட்டோம். இன்றைக்கு 3வது பிரசங்கத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தும்படிக்கு விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வேத பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 14ஆம் வசனம் வரைக்கும். 7 டிப்ஸ் டு அ மிரேக்கிள். என்னுடைய பிரசங்க தலைப்பு 7 முறை மூழ்கிய அற்புதம் என்ற ஒரு பிரசங்க தலைப்பை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள். அருமையான நாகமானை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி அவன் 7 முறை யோர்தான் நதியில் மூழ்கி அவன் சொஸ்தமானான் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிற இந்த வேத பகுதி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த வேத பகுதியில் இருந்து நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு பிரயாசம் எடுத்திருக்கிறேன். எல்லாரும் அப்படியே என்னை கவனித்து கொண்டே இருங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆல்ரைட், இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னாக்கா, எது அடிப்படையான வசனம் என்றதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆல்ரைட், இந்த வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பு நான் உங்களுக்கு இந்நாட்களிலே அவ்வப்போது சில சின்னங்களை கொண்டு வந்து வைத்து உங்களிடத்தில் நான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்க பிரயாசம் எடுத்து வருகிறேன். அப்போ நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போது என் மனசில் வருகிறதான ஒரு கருத்தானது அழுக்கான கந்தை அல்லது அழுக்கான துணி. அப்போது நல்ல துணி, அழுக்கான துணி. நான் ஒரு சட்டம் ஒன்றை எடுத்து பிரியமானவர்களே இதில் ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாமே. இங்கே 2 சட்டைகள் இருக்கிறது. ஒரு சட்டை அழுக்காய் இருக்கிறது, இன்னொரு சட்டை நாம் பார்க்கிறோம் புதிதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்வோம் பிரியமானவர்களே, இப்போ ஒரு இடத்துக்கு போக நம்ம ஆயத்தப்படுத்தும் போது இந்த 2 சட்டையில் எந்த சட்டையை எடுத்து நாம் பயன்படுத்துவோம்? நிச்சயமாய் நாம் இந்த புதிதாக இருக்கிற சட்டையை தான் எடுத்து பயன்படுத்துவோம். அப்போ இந்த பழைய சட்டையை என்ன பண்ணுவோம்?
ஒருவேளை கரைப்பட்டு விட்டது, அழுக்காய் விட்டது என்றால் கழுவி விடுவோம், கழுவினால் அது சுத்தமாகும் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அப்போ சுத்தமானதை நாம் உடுத்தி கொள்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் பிரயாசம் எடுக்கிறோம். ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 1:18. Look at Isaiah chapter 1 and verse 18. It says, though your sins are like scarlet, they shall be as white as snow. கவனித்து பாருங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சீவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த வசனம் நமக்கு எப்படி அருமையாக பேசுகிறது. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, திரும்பி வாசியமா கேட்போம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சீவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், உறைந்த மலையைப் போல வெண்மையாக்குவேன் என்று சொல்ல. எத்தனை பெரிய பாவ கரை உன்னை ஒட்டி கொண்டிருந்தாலும் உறைந்த மலையைப் போல நான் என்ன ஆக்கிடுவேன்? வெண்மை ஆக்கிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு இந்த மாதத்திலே நம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறபடியினாலே ஆவியானவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரைப்பட்டவனாய், கரை உண்டானவளாய் இன்றைக்கு ஆலயத்துக்கு நீ வந்திருந்தனாக்கா உன்னை அவர் சுத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வலது கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. அவர் நம்மை சுத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எப்படி இந்த துணி கரைப்பட்டு அது கழுவினால் சுத்தமாகுமோ அதே போல உன் வாழ்க்கை கரைப்பட்டு கிடந்தால் இன்றைக்கு நீ இயேசுவிடத்தில் ஓடி வா. இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு இடத்திலே வருகிறவர்கள் அவர் ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. உடப்பட்டிருக்கிறாயா? வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறாயா? உதவி அற்றவளாய் இருக்கிறாயா? நீ யாராய் இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உன் வாழ்க்கையை சந்திக்க வர வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை கழுவுங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்க, ஆண்டவரே நான் தான் கரைப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் தான் கரைப்பட்டிருக்குது. உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீ ஆண்டவர் கூட புலம்பலாம், ஆண்டவர் கூட உறவு கொள்ளலாம். ஆண்டவர் உன்னை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. பிரியமானவர்களே, நம்முடைய பலன் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நாகமானை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு யுத்த வீரனாயிருந்தான், ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தான். ஆனால் வேதம் பின்பு நம்ம கற்றுக்கொள்வோம் அவன் குஷ்டரோகியாயிருந்தான் சொல்லுகிறது. அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஒரு பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு பதவியில் இருந்தாலும், அவன் தன் சரீரத்தில் வந்த வியாதியை அவனால் போக்க முடியல. அவனுக்கு வியாதியை போக்க முடிந்த ஒருவர் யாருன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து அமர்ந்திருக்கிற இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. உன் குடும்ப பிரச்சனையை தீர்க்க ஒருவர் தான் இருக்கிறார், வேற யாரும் இல்லை, அது இயேசு தான். உன்னுடைய வாழ்க்கையின் குறைகளை எல்லாம் மாற்றி போட ஒருவர் தான் இருக்கிறார், அது வேறு யாரும் இல்லை, இயேசு தான். பிரியமானவர்களே, உன்கிட்ட இருக்கிற பலன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு ஒருவர் தான் உன்னை சுகப்படுத்துகிறவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு சின்ன முன்னுரையோடு உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை இன்றைய வேத பகுதியிலிருந்து நான் கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகின்றேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். I invite you to come to 2 Kings chapter 5 verses 1 to 5 and we will learn the first truth. This will be the lesson. God uses unexpected people. Okay? வசனத்தில் நம் இந்த கருத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன என்றால், கீழ்ப்படிதல் சுகத்திற்கு வழி நடத்துகிறது. ஓகே, இல்லை, God uses unexpected people. எதிர்பாராதவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். நீ எதிர்பார்க்கவே மாட்டே. சரி, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மிருகங்களை கூட பயன்படுத்துவார். உன்னை ஆசீர்வதிக்கணும்னா
எதையும் பயன்படுத்துவார். உனக்கு விரோதமாக இருக்கிற எவனாவது ஒருத்தன் இருக்கலாம், உனக்கு துரோகம் தான் செய்துட்டு இருந்தான். அல்லேலூயா. நீ கண்டுபிடிச்சு ரொம்ப வேதனைப்பட்ட ஆண்டவர்கிட்ட அழுத எவன் உனக்கு துரோகம் பண்ணானோ அவனே உனக்கு நல்லதை செய்ய வைக்க தேவனால கூடும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது. எல்லாரும் ஆமீன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உனக்கு எதிர்ப்பாக வருகிறது எல்லாம் உனக்கு சாதகமாய் மாறும். கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு நம்ம இந்த நாகமான் கதையில் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இந்த 5 வசனங்களிலே ஆண்டவர் எதிர்பாராத இடத்தில் இருந்து, இவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான், அப்படிப்பட்ட நபர் இடத்துல இருந்து ஒன்று வரமா, ஒரு உதவி வருமா, ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தை கேளுங்கள். Look at the first verse. It says, now Naaman, commander of the army of the king of Syria, was a great and honorable man in the eyes of his master, because by him the Lord has given victory to Syria. He was also a mighty man of valor, but a leper. வசனம் பாருங்க, இவனை புகழ்ந்து பேசி கடைசி ஒரு வார்த்தையிலே அது சொல்லுகிற வார்த்தை என்னன்னு பாருங்க. இவனுடைய குறை என்னன்னு சொல்லுகிறது, வாசியுங்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு பெரிய மனுஷனாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்தாரான்? சீரியாவே ரட்சிப்பை கட்டளையிட்டார். சீரியாவின் ரட்சிப்பை கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க, இவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்திருக்கிறார். இவன் ஒரு பெரிய தலைவனாய் இருந்திருக்கிறான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, கேட்போம். மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். மகா பராக்கிரமசாலியான அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இவ்வளவுலாம் ஒருத்தனை வர்ணித்த பிற்பாடு ஒரு குறையை வைத்து விட்டது. அவன் குஷ்ட ரோகியாய் இருந்தான். So what we understand, வெற்றி வாழ்வு வெற்றி கண்டவன் இவன். He was Naaman was successful, but yet the Bible says that he was a leper. வேதம் சொல்லுகிறது அவன் குஷ்ட ரோகி. ஹல்லேலூயா. அது அவனுடைய சூழ்நிலை என்ன என்று சொல்லிவிட்டது. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அவன் ஒரு ராஜாவாக கூட இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு குஷ்டரோகி. அல்லேலூயா. குஷ்டரோகி என்று சொன்னால் வியாதி உடையவன், வியாதியை சுமந்து கொண்டு இருக்கிறவன். அல்லேலூயா. நம் பலர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், நம் பல வியாதியை சுமந்து கொண்டிருக்கிறோம். நாம் சுமந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு வேளை வியாதியை சுமந்து கொண்டிருக்கிற நீ ஏதாவது பணத்தை கொடுத்து எந்த டாக்டர், பெஸ்ட் டாக்டரை பார்த்து என் பிரச்சனைக்கு விடுதலை வருமா? வரோம். அல்லேலூயா. ஆனாலும் பூரண விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு ஒருவர் தான். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்ற போது அவன் சுத்தமானான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாகமானை பாருங்கள், வசதியாக இருந்தான், ஆனால் அவன் பணம் அவனுடைய குஷ்டரோகத்தை தீர்க்க முடியவில்லை. அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட அவனுடைய குஷ்டரோகத்திற்கு பதில் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரு நல்ல பதவியில் இருந்தான், ஆனால் அவன் பதவி அவனுடைய குஷ்டரோகத்துக்கு ஒரு முடிவை கொடுக்க முடியவில்லை. சொல்லுவோம் அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்களும் நானும் சந்திக்க முடியும், ஆனால் சில காரியங்களை ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு சந்திக்க முடியும். நாம் சொல்லுவோமா அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சீரியா தேசத்திலே நாகமானுக்கு இருந்த பெயர் புகழ் பெரிது, ஆனால் தனிமையிலே அவன் உடைக்கப்பட்டவன். 4 பேர் மத்தியிலே புகழ் பெற்றவன் இவன். தனிமையிலே அவனுடைய குஷ்டரோகத்தை போராடி கொண்டே இருக்கிறான். நாம் சொல்லுவோமா அல்லேலூயா. ரொம்ப ஈஸியாய்
இந்த தேவ வார்த்தை சொல்லுகிறது, அவன் குஷ்டரோகியாய் இருந்தான். அல்லேலூயா. எல்லாம் இருந்தும் அவனுக்கு ஒரு குறை. அப்ப இந்த குறையை யாரு தீர்ப்பா? இந்த குறைக்கு எப்படி எனக்கு விடுதலை வரும்? நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ வசனத்தை கவனியுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 2-3 நீங்கள் கவனியுங்கள். Look at 2 Kings chapter 5 verse 2 and 3. And the Syrians had gone out on raids and had brought back captive a young girl from the land of Israel. She waited on Naaman's wife. Then she said to her mistress, if only my master were with the prophet who is in Samaria, for he would heal him of his leprosy. நாம் கேட்போம். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க நேரத்தில் போவார், ஆனால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். கவனித்து பாருங்க, அந்த 3வது வசனத்தை கவனியுங்கள். அவள் என்ன சொன்னால், if only my master were with the prophet who is in Samaria, for he would heal him of his leprosy. Say amen. சமேரியாவிலே இருந்தால் கண்டிப்பாக அங்க உள்ள இந்த தீர்க்க தரிசி என்னுடைய எஜமானுடைய இந்த குஷ்டரோகத்தை தீர்த்து விடுவார், சுகப்படுத்தி விடுவார் என்று அவள் சொல்லுகிறாள். யார் இவள்? இவள் அந்த வீட்டில் ஒரு அடிமை பெண் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் இஸ்ரவேலில் இருந்து அடிமை பெண்ணாய் சீரியாவுக்கு கொண்டு வந்த இந்த பெண் நாகமான் மனைவிக்கு வேலைக்கார பெண்ணாய் அடிமை பெண்ணாய் இருக்க போது இந்த பெண்ணை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நாகமான் யோசித்து பார்த்திருக்க மாட்டான், இது ஒரு அடிமை பெண் தானே, இவள் இடத்துல இருந்து என்ன நன்மை வரும், என்ன நன்மை வரும்? சில பேர் நினைப்பாங்க, உன்கிட்ட இருந்து என்ன நன்மை கிடைக்கும்? சில பேர் உன்கிட்ட பழகுற காரணமே உன்கிட்ட என்ன கிடைக்கும் என்று பழகுவார்கள். உன்கிட்ட ஒன்றும் இல்லை என்றால் உன்னை விட்டு தள்ளி போய் விடுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நாகமான் யோசித்து கூட பார்க்கல. எத்தனையோ டாக்டர்ஸே நாடி இருந்திருப்பான், எத்தனையோ மருத்துவர்கள் வந்து என்னென்னமெல்லாம் மருத்துவம் பார்த்து சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் அவன் வீட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு பெண்மணி, அடிமை பெண் என்று சொல்லப்படுகிறது, சிறு பெண் என்று சொல்லப்படுகிறது, உதவாத பெண் என்று நினைக்கப்பட்ட இந்த பெண் உதவுகிறாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவார், உன்னையும் பயன்படுத்துவார். உதவாத என்னை பயன்படுத்துவாரா? உதவாத என்னை பயன்படுத்துவாரா? நம்ம ஒரு பாட்டு கூட பாடுவோம். என்னென்று பாடுவோம்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் படிக்காத ஆளு, எனக்கு நல்ல வேலை கிடையாது, ஒரு நல்ல குடும்பம் கிடையாது. நீ யாராயிருந்தாலும், எல்லாரால கைவிடப்பட்டவனாய் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிற. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பெரியவர். படித்த பட்டதாரிகளையும் பயன்படுத்துவார், படிக்காது இருக்கிறவனையும் பயன்படுத்துவார், வசதியானவனையும் பயன்படுத்துவார், வசதி அற்றவனையும் பயன்படுத்துவார். யாரையும் பயன்படுத்த தேவனால கூட அவர் சித்தம் கொண்டால் உன்னை பயன்படுத்துவார். சொல்லுவோம் அல்லேலூயா. வேதத்திலே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது அருமையாய் சொல்லுகிறார் பாருங்கள். God chooses the weak things of the world to shame the strong. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க ஆமேன். அப்படியே கோடிட்டு கொள்ளுங்கள் வசனத்தை. உன்னை பார்க்க பைத்தியக்காரன் மாதிரி இருக்கலாம். உன் வீட்டில் உன் சொந்த தாய் தகப்பன் கூட உன்னை பைத்தியக்காரி என்று எண்ணி இருக்கலாம், உன்னை திட்டி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, இன்றைக்கு வருகிற வார்த்தை என்னன்னா,
அவருக்கு சித்தம் உண்டு உன்னை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் பார்த்ததே கிடையாதுப்பா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறியா? ஆண்டவர் உன்னை பயன்படுத்துகிற நாட்கள் வந்து விட்டது என்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, அல்லேலூயா. நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போது ஒரு ஆப்ரேஷன் செய்கிற ஒரு சர்ஜன் ஒரு டாக்டரை குறித்து நான் இப்படியாய் அவருடைய சாட்சியை குறித்து வாசித்தேன். இதை நான் அவருடைய பெயரை கண்டு கொள்ள விரும்பினேன், நான் கண்டு கொள்ள முடியல. ஆனால் இவர் என்ன சாட்சி கொடுத்தார் என்றால், இவர் சொல்லுகிறார், நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய சபையில் நான் சண்டே ஸ்கூலுக்கு போவது உண்டு. என் சண்டே ஸ்கூலில் என்னுடைய டீச்சர் சிரமம் பாராது எங்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். சண்டே ஸ்கூல் டீச்சராய் வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த டீச்சர் பல ஆண்டுகள் அவங்க செய்தது ஒன்றே ஒன்று தான், சண்டே ஸ்கூலை உண்மை உத்தமத்தோடு நடத்தி எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார்கள், வேத பாடங்களே சொல்லி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இவன் சொல்லுகிறான், நான் பெரிய ஆளான போது நான் ஒரு பெரிய மருத்துவராய் மாறினேன். அல்லேலூயா. அன்றைக்கு என்னுடைய டீச்சர் எனக்கு கற்றுக் கொடுத்த வேத பாடங்கள், தெய்வ காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பிரயோஜனமாகிறது என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நான் உலகத்தை சுற்றி வருகிறேன். என் டீச்சர் இருந்த ஒரே இடம் அதே சர்ச்சு, அதே சண்டே ஸ்கூல், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் அவங்களுடைய தொழிலாக இருந்தது. ஆனால் அவங்க இடத்திலிருந்து உருவான நான் இன்றைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறது என்னும் போது நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, என்னுடைய பயனான காரணம் என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் என்று சொல்லுவேன் என்று இவர் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரியவர். நான் சொல்றேன், சில பேர் நினைக்கலாம் நான் செய்கிறது ஒரு அற்பமான ஒன்று. அல்லேலூயா. நான் செய்கிறது என்னங்க, ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன அற்பமான காரியம். ஆனால் அந்த அற்பமான காரியத்தை எடுத்து ஆண்டவர் அதை கொண்டு பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த டீச்சர் நினைச்சாங்க, நான் என்ன செய்கிறேன், இந்த பிள்ளைங்களுக்கு தான் வருஷம் வருஷம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன், நான் என்ன பெருசுன்னு நினைத்தார்கள். ஆனால் ஒரு பெரிய சர்ஜன், ஒரு பெரிய மருத்துவரை உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் சொல்லுவோம், அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது பாடத்தை கற்றுக்கொள்வோமா? செகண்ட்லி ஐ வாண்ட் டு ஷேர். செகண்ட்லி, pride stands in the way. ஓகே, பெருமை அற்புதத்தை தடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 6 துவங்கி 12 வசனம் வரையிலும், 2 Kings chapter 5 verses 6 to 12. I want you to look at those verses. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த பெண்மணி சொன்ன வார்த்தையை கேட்டு நாகமன் புறப்பட்டு அவன் என்ன செய்கிறான், வெள்ளியோடு பொன்னோடு எதிர்பார்ப்போடு சமேரியாவுக்கு வருகிறான். யாரை பார்க்க வருகிறான்? எலிஷா தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலிஷா தீர்க்கதரிசியை பார்க்கும்படிக்கு அவனுடைய ரதத்தில் வருகிறான். அல்லேலூயா. ஏன்? அவன் பெரிய தலைவன் இல்லையா, அவனுக்கு வேலைக்காரர்கள் உண்டு, எல்லாரும் சேர்ந்து வருகிறார்கள். எங்க வராங்க? எலிஷாவுடைய வீட்டுக்கு வராங்க. அல்லேலூயா. ராஜாவிடத்துல போறாங்கன்னு நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாக, கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் வாசிங்க. 5வது வசனத்தை கேட்போம். நான் வாசிக்கிறேனே, 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். So the king of Syria said, go now and I will send a letter to the king of Israel. So he departed and took with him 10 talents of silver, 6,000 shekels of gold and 10 changes of clothing. அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய். வசனம் 9 கவனிங்கள். Then Naaman went with his horses and chariot and he stood at the door of the house of Elisha.
அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். இவன் என்ன எதிர்பார்ப்போடு வந்து நிற்கிறான்? இவன் சீரியா தேசத்தின் அந்நாளிலே ஒரு சிறந்த தேசம். அந்த தேச ராஜாவுடைய அனுமதியோடு கடிதத்தோடு வந்திருக்கிறான். அவன் ராஜாவை பார்க்க வருகிறான். இஸ்ரவேல் ராஜா பிரியமானவர்களே, பின்பு எலிஷா முன்னுக்கு போய் நிற்கிறான். அவன் கண்டிப்பாக பல எண்ணத்தோடு வந்திருப்பான். நான் ஒரு பெரிய மனுஷன், கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணி வந்திருக்கலாம். ஆனால் எலிஷா அவனை பார்க்க கூட இல்லை. தேவனுடைய வார்த்தை மட்டும் வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. தேவ வார்த்தை வந்துருச்சு. எலிஷா அவனை வந்து எட்டி பார்க்க கூட வரல. அல்லேலூயா. இதான் முக்கியம் பிரியமானவர்களே. எலிஷா வர்றாரோ இல்லையோ, ஆனா தேவனுடைய வார்த்தை வந்துருச்சு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எலிஷா மூலமாக வந்தது. என்ன பார்க்கிறோம்? 10ஆம் வசனம். And Elisha sent a messenger to him saying, go and wash in the Jordan 7 times and your flesh shall be restored to you and you shall be clean. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். கவனிங்க, எலிஷா அவனுடைய வேலைக்காரனை மட்டும்தான் அனுப்பி விடுகிறான். தேவ வார்த்தை வந்துருச்சு. தேவ வார்த்தையை அனுப்பி விடுகிறான். அப்ப நாகமான் பாருங்க, இவன் உடனே கீழ்ப்படிந்து இவன் சுகத்தை பெற்று போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவனுக்கு கோபம் வருது. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன். நான் யார் who am I? நல்லா கவனித்து பாருங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு இது ஆண்டவர் உடைக்கின்னு. நீ யாரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் ஆண்டவர் சந்நிதியிலே அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வசனம் 11 கவனிங்கள். Look at verse 11. But Naaman became furious and went away and said, indeed I said to myself, he will surely come out to me and stand and call on the name of the Lord his God and wave his hand over the place and heal the leprosy. அதற்கு நாகமான் கடும் கோபம் கண்டு புறப்பட்டு போய் அவன் வழியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். பாருங்க, அவன் கற்பனை பண்ணிட்டு வந்தான். இன்னைக்கு கூட நம்ம கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கலாம். என்ன கற்பனை? இன்னைக்கு நான் பாஸ்டர் கூப்பிடுவார், நான் முன்னுக்கு போவேன், பாஸ்டர் என் மேலே கை வச்சு ஜெபிப்பார், எனக்கு சொஸ்தமாகும். இப்படியெல்லாம் நாம் எண்ணத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் அப்படி நடத்துகிறார், உண்மைதான். ஆனால் பிரியமானவர்களே, இந்த எலிஷா பெரிய மனுஷன் அல்ல, ஆனால் அவனை கொண்டு கிரியை செய்கிற ஆண்டவர் பெரியவர். உங்க பாஸ்டர் பெரியவர் அல்ல, ஆனா இந்த இடத்துல விளாவுகிற ஆண்டவர் பெரியவர். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போ இந்த எலிஷா இந்த நாகமன் நினைத்தான், அவன் வந்து என்னை பார்ப்பான், என் சரீரத்தை பார்த்து என் மேலே கையை வைப்பான், நான் சொஸ்தமாவேன். நாம் இன்னைக்கும் அப்படித்தான் நாம் நினைக்கிறோம். என் மேலே ஊழியக்காரர் கையை வைப்பார், நான் சொஸ்தமாவேன் என்று நினைக்கிறோம். சில சமயத்திலே ஆண்டவர் அப்படித்தான் நடத்துகிறார். சில சமயத்திலே ஆலயத்துக்கு வந்து நீ போகும்போதே உன்னை சுகப்படுத்துகிறார், உன் காயங்களை ஆற்றுகிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று எல்லாரும் ஒரு ஆமேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாகமான் அவனுடைய வேலைக்காரர்கள் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அவர் சொன்னது ஒன்று தானே, யோர்தான் நதி. அவன் வாக்குவாதம் பண்ணுறான், ஏன் தேசத்தில் இல்லையா நதிகள் இல்லையா? ஆனால் வேலைக்காரர்கள், இவன்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா, அந்த வேலைக்கார அடிமை பெண் சொன்னதை கேட்டு வந்துட்டான். இப்போ வேலைக்காரர்கள் சொல்லுகிறதை கேட்டு யோர்தான் நதியில் போய் அவன் என்ன செய்கிறான்? பிரியமானவர்களே, அவன் மூழ்கி 7 முறை மூழ்கி எழும்புவதை பார்க்க. அப்போ எலிஷாவுடைய வார்த்தை என்ன? நீ போய் எங்கே போனேன்? வேற எங்கேயும் போகக்கூடாது, நான் சொல்லும் இடத்துக்கு தான் போகணும், யோர்தான் நதிக்கு போகணும். யூ மஸ்ட் கோ டு த ஜார்டன். அல்லேலூயா. நீ போய் என்ன செய்யணும்? யோர்தான் நதியில் போய் நீ மூழ்க வேண்டும். அல்லேலூயா. 12வது வசனம் பாருங்க. அவன் முதல்ல நினைத்தான், என்ன நினைத்தானா?
இவன் எலிஷா வந்து என்னை பார்த்து என் மேலே கையை வைத்து சுகம் கொடுப்பாரு என்று எண்ணினேன். ரெண்டாவது இவன் இன்னொன்று பாருங்க, யோர்தான் நதியின் உடனே அவன் 12வது வசனத்தில் சொல்லுகிறது கேளுங்க. Look at verse 12. And not the Abana and the Parpa, the rivers of Damascus, better than all the waters of Israel, could I not wash in them and be clean? So he turned and went away in a rage. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகி அப்னாவும் பர்பரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். பாருங்க, அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஒன்று நான் நினைத்தேன், என்னை வந்து பார்ப்பான், பார்க்கல, என் மேலே கையை வைப்பான், கையை வைக்கல. ஹல்லேலூயா. யோர்தான் நதி என் ஊரில் நதி இல்லையா என்று கோபம் உண்டு அவன் புறப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் பெற வேண்டிய சுகத்தை இழந்திருந்திருப்பான். ஹல்லேலூயா. அவன் புறப்பட்டு கோபத்தோடு போயிருந்தால் அவன் கோபமே இதுக்கு காரணமாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் நிறைய பேர் ஆலயத்துக்கு வரோம், தேவ சமூகத்துக்கு வரோம், நாம் எதிர்பார்க்கிற மாதிரி காரியங்கள் நடக்கலைன்னா உடனே நம்ம புலம்புகிறோம். நான் இப்படியெல்லாம் நினைத்தேனே, ஆலயத்தில் இப்படியெல்லாம் எனக்கு சுகம் வரும், அற்புதம் வரும், என் கேள்விக்கு பதில் வரும், என் சூழ்நிலை மாறும் என்று நினைத்தேன் என்று நினைத்து புலம்பி கோபத்தோடு போய்விடுகிறார்கள். நாகமான் கோபத்தோடு புறப்பட்டான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த கோபம் அவனுடைய சுகத்தை தடை செய்கிறதாக இருக்கக்கூடும். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட வருகிற கர்த்தருடைய பிள்ளையிலே எல்லோரும் ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்புக்கொள்வோம். எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. வேதத்திலே நேபுகாத்நேசார் என்று சொல்லப்படுகிற ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இவன் ஆண்டவர் இவனை உயர்த்தினார் என்று வேதம் நமக்கு மிக அருமையாய் கற்றுக் கொடுக்கிறது. எங்கே பார்க்கிறோம்? தானியேல் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 28ஆம் வசனம் துவங்கி 37ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நேபுகாத்நேசார் ராஜா அவன் பெரிய ஆளாக ஆக ஆக அந்த தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 30வது வசனத்தை கவனியுங்க. அந்த 30வது வசனத்திலே அவன் ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன என்று சொன்னான்? அவன் சொன்னான், இஸ் நாட் திஸ் த கிரேட் பேபிலோன் ஐ ஹவ் பில்ட்? நான் கட்டின சிறந்த பாபிலோன் இது அல்லவா என்று அவன் எண்ணினான். அல்லேலூயா. நான் கட்டின பாபிலோன். இன்னைக்கு ஒரு மனுஷனை கெடுக்கிற, அவன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஒன்று என்னென்றால் நான் என்ற ஒரு தன்மை. அல்லேலூயா. இதனால நீங்க வேதத்தில் போய் வசனம் 31 இருந்து 33 வரைக்கும் நீங்க அங்க வாசித்து பார்க்கலாம். ஆண்டவர் அவனை தள்ளினார், ராஜ்ய சிங்காசனத்தை விட்டு துரட்டினார். அப்புறம் வசனம் நம்ம கற்றுக்கொள்கிறோம் 34 இருந்து 37 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நாள் தெளிவு வருகிறது, ஆண்டவர் தான் பெரியவர் என்று. மறுபடியும் ஆண்டவர் அவனை ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அதனால தான் நம்ம அப்பப்போ நம் ஜெபிக்கும் போது நம்முடைய விசுவாசத்திலே அறிக்கை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரபுக்களை தள்ளி பிரபுக்களை ஏற்படுத்துகிறவர் அவரா. சவுல் பாவம் செய்தார், ஆண்டவர் சவுலை தள்ளிவிட்டார், தாவீதை கொண்டு வந்தார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். யாக்கோபு புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, if you will come to James chapter 4 and verse 6, God opposes the proud but shows favor to the humble. வாசியுங்கள் கேட்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசியா 3வது காரியத்தை கற்றுக்கொள்வோம். Obedience leads to healing. 2 Kings chapter 5 verses 13 and 14. கீழ்ப்படிதல் சுகத்திற்கு வழி நடத்துகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது சுகத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? கட்டளை இடுகிறார்.
ஆமேன். கீழ்ப்படியுங்கள். இப்போ பாருங்க, இந்த நாகமான் கீழ்ப்படியாம அவன் ஊருக்கு சீரியாவுக்கு திரும்பி இருந்தா சுகம் இல்லாமல் போயிருப்பான். அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை அமைதிப்படுத்தின பின்பு அவன் போய் யோர்தான் நதியில் கீழ்ப்படிந்து முங்கினான் பாருங்க. 6 வாட்டி முங்கி எந்திரிக்கும் போது அவன் இன்னும் குஷ்டரோகியாக தான் இருந்தான். ஆனால் 7வது முறை அவன் கீழ்ப்படியும் போது அவன் சரீரம், வேதம் சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவனுடைய சரீரம் சின்ன பிள்ளையுடைய சரீரத்தை போல் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். So people of God, our God is great. நம் ஆண்டவர் பெரியவர். நாகமன் என்ன செய்தான்? அவன் கீழ்ப்படிந்தான். அதனால ஆண்டவர் என்ன செய்தார்? நாகமனுடைய சரீரத்தை சுஸ்தம் ஆக்கினார். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்துடுவோமே. 13வது வசனத்தை கவனிங்கள். And his servants came near and spoke to him and said, My father, if the prophet had told you to do something great, would you not have done it? How much more then when he says to you, wash and be clean? அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். கவனித்து பாருங்க. கஷ்டமான ஏதாவது ஒன்று சொல்லி இருந்தா நீர் செய்திருப்பீர் இல்லையா? இது ஸ்நானத்தனை என்று அவர்கள் சொன்னபோது வசனம் 14 கவனிங்கள். Look at verse 14. So he went down and dipped 7 times in the Jordan according to the saying of the man of God, and his flesh was restored like the flesh of a little child, and he was clean. Say amen. கேப்போம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் சொல்ல. சின்ன பிள்ளையுடைய சரீரம் போல அவனுடைய சரீரம் மாறினது என்று வேதம் சொல்கிறது. தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். உன் பிரச்சனையை தீர்க்க அவரால் கூடும். அவர் கண்களும் மேல, அவர் நிழலும் மேல பட்டு உனக்கு அற்புதம் நடக்க பிரியமானவர்களே கூடும். அப்ப ரகசியம் எங்க இருக்குதுன்னா கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சுகம் வேணும், அற்புதம் வேணும், ஆண்டவருக்கு இடத்தில் உதவி வேணும். ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாமல் இருப்போம், கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்ம அவர் நமக்கு வேதத்தில் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பெரியவர். வேதத்திலே ஒரு குஷ்டரோகியை நாம் வாசிக்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு நீங்க வாருங்கள். I invite you to come to John's Gospel chapter 9 and I invite you to verse 6. verse 6 6ஆம் வசனத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். When he had said these things, he spat on the ground and made clay with the saliva, and he anointed the eyes of the blind man with the clay. கேட்போம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. 7வது வசனம் கவனிங்கள். And he said to him, Go wash in the pool of Siloam, which is translated sent. So he went and washed and came back seeing. Amen. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அந்த 7வது வசனத்தை கவனியுங்கள். கீழ்ப்படிந்து சீலோவாம் குளத்திற்கு போனான். அங்கே போய் பிரியமானவர்களே தன்னை கழுவினான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு ஒரு வார்த்தையிலே அவனை சுகப்படுத்தி இருக்க முடியும். எனக்கு சித்தம் உண்டு, உன் பார்வையை நீ அடைவாயாக என்று சொன்னால் போதும், நீ சுஸ்தமாவாயாக போதும். ஆனாலும் வித்தியாசமாய் செய்தார். அவன் கண்களில் களிமண்ணை பூசினார், போய் கழுவினார். அப்போ நீ நடந்து போகும்போது உன் மனம் மாறி இது என்னமாய் இருக்கும், இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியம் என்று கேள்வி கேட்டவனாய் நீ போயிருந்தால் நீ சுகம் பெற்றிருந்திருக்க மாட்டாய். ஆனால் அவர் வார்த்தையை தட்டாமல், அவர் சொன்ன வார்த்தை, இன்னைக்கு வேதத்திலே ஆண்டவர் எவ்வளவோ நமக்கு பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைகளை தட்டாமல் கீழ்ப்படிவோமே என்றால் நிச்சயமாய் அவன் திரும்பி சீலோவாம் குளத்திலே கழுவி வரும்போது அவன் பார்வை அடைந்தான் என்று பார்க்கிறோம். நாகமான்
7 முறை மூழ்கி எந்திரித்த போது அவன் சொஸ்தமானான் என்று பார்க்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Come with me to Luke's Gospel chapter 11 and verse 28. It says, blessed rather are those who hear the word of God and obey it. நாம் கேட்போம். அதற்கு அவர், எப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்கள், பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல. இன்னைக்கு வாரம் சர்ச்சுக்கு ஓடி ஓடி வரோம், தூரத்தில் இருந்தெல்லாம் வாரோம், வந்து கேட்கிறோம். ஆனால் போகும்போது கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படி, அதான் அடிப்படை. ஆமென். கீழ்ப்படி, உனக்கு அவர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, இப்போ நான் இந்த குஷ்ட ரோகத்தை குறித்து சில காரியம் நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். குஷ்ட ரோகம் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். குஷ்ட ரோகம் என்பது ஒரு பெரிய வியாதி அல்ல இன்றைக்கு உலகத்தில். அது நாட்களிலே ஒரு பெரிய வியாதி. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆனால் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் விட்டால், அப்போ குஷ்டரோகம் எதுக்கு சமம் என்றால் பாவத்துக்கு சமம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஏன் பாவத்துக்கு சமம் என்று சொல்லுகிறேன்? குஷ்டரோகம் என்றது பிரியமானவர்களே, அது தொத்து வியாதி, தொத்திக்கொள்ளும். அல்லேலூயா. பரவும். ஒருவன் சரீரத்திலேயே இந்த குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா சின்னதாய் தோண்டும், அப்படியே சரீரம் முழுவதிலும் பரவிவிடும். பாவமும் அப்படிதான். ஒரு சின்ன பாவத்திலே ஆரம்பிக்கும். அதை நீ கவனிக்காமல் போய்விட்டால் அந்த பாவம் உன் சரீரத்தை முற்றிலுமாய் தீட்டுப்படுத்திவிடும். So just as how leprosy spreads, sin spreads in our body. இந்த பாவத்தை நீ ஒன்றும் செய்யாமல் இருப்பாயே என்றால் அது உன் சரீரத்தை தீட்டுப்படுத்திவிடும். அதனால இன்றைக்கு இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே என்னை கழுவி விடும். ஆண்டவருக்கு மகிமை. இரண்டாவது பாருங்கள், இந்த குஷ்டரோகம் என்ன செய்யும்? குஷ்டரோகி ஆனவன் என்ன செய்வானாம்? ஜனத்தை விட்டு, அவன் வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, சமுதாயத்தை விட்டு அவன் தள்ளி போய் வாழ வேண்டுமாம். குஷ்டரோகிகள் வாழும் இடங்களிலே தான் அவன் வாழ முடியும். அப்ப என்ன நடக்கிறது? குஷ்டரோகம் வந்துட்டா ஜனங்களிடத்தில் இருந்து பிரிக்கப்படுகிறார்கள். பாவம் என்ன செய்கிறது? பாவம் என்பது நம்மை தேவனிடத்தில் இருந்து பிரித்து விடுகிறது. Just as how leprosy separates us from the society, sin separates us from God. Hallelujah. மூன்றாவதாக, இந்த குஷ்டரோகம் நம்முடைய சரீரத்தை பல விதத்திலே பாதித்து விடுகிறது. அதே போல பாவம் நம்முடைய சரீரத்தை பாதித்து விடுகிறது. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், இயேசு சுகப்படுத்துகிறவர். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 2-3 கவனியுங்கள். And behold, a leper came and worshipped him, saying, Lord, if you are willing, you can make me clean. Then Jesus put out his hand and touched him, saying, I am willing, be cleansed. Immediately his leprosy was cleansed. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்ற வார்த்தை அதே தான். எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகு. இன்னைக்கு வீட்டுக்கு போ, உன் பேச்சில் மாற்றம், உன் குணத்தில் மாற்றம், எல்லா விஷயத்திலும் மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது கடைசி வசனமாய் வாசித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, The next day John saw Jesus coming toward him and said, Behold the Lamb of God who takes away the sin of the world. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
ஏன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாகமான் குஷ்டரோகம் நீங்கி அவன் முற்றிலுமாய் சுகமானான். முடிவு. ஆமேன். ரைட். அதே போல அவருக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாவாய். இன்றைக்கு வந்தவர்கள் வெறுமையாய் போக வேண்டாம், மகிழ்ச்சியோட போங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எழுந்து நிற்க போகிறோம் தேவ சந்நிதியிலே. தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று நம்புங்கள். தேவனுடைய கரம் உங்கள் மேல, உங்களுக்கு கடுகளவும் பயமே இல்லை. அல்லேலூயா. சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா.